அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தமிழில் வருஷத்துக்கு 250லிருந்து 300 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதில் பெரிய பட்ஜெட் படங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 20லிருந்து ஒரு 30 படங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட படங்கள் அப்படிங்கிறது சிறு பட்ஜெட் படங்கள் தான். ஸோ இது போன்ற படங்களை எடுப்பவர்களுடைய ஒரே நம்பிக்கை ஊடகங்கள் தான். ஊடகங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக மக்கள் நம்ம படத்தை வெற்றி படமாக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பலரும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய அந்த நம்பிக்கையில் இந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் மண்ணள்ளி போட்டிருக்காங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அப்படி ஒரு விஷயத்தை நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் நேற்று பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஊடகங்கள் படம் ரிலீஸ் ஆகி 3 நாட்களுக்கு திரைப்படங்கள் குறித்து எந்த விமர்சனமும் பண்ணக்கூடாது, அப்படி விமர்சனம் செய்வதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. அவர்களுடைய வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது எங்களால் தடையெல்லாம் கொடுக்க முடியாது, அதே நேரம் மத்திய மாநில அரசுகள் இது குறித்து விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. பட் இந்த வழக்கு என்ன திசைக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நடப்பு தயாரிப்பாளர்கள் செய்த இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெரிய அளவில் சர்ச்சையாகி இருக்கு. முக்கியமாக திரையுலகில் இந்த சிறு பட்ஜெட் படங்களை எடுத்துக்கொண்டிருக்கும் பல தயாரிப்பாளர்கள் இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஒரு கொந்தளிப்பான மனநிலையில் இருக்காங்க. என்னன்னா, அவர்களுடைய ஒரே நம்பிக்கை ஊடகங்கள் தான் தங்கள் படங்களுக்கு ஒரே விமோசனம் அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் கடந்த காலங்களை புரட்டி பார்த்தால் தமிழ் சினிமாவில் சரித்திரம் படைத்த பல படங்களை மக்களிடம் அடையாளம் காட்டியது ஊடகங்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒருதலை ராகம் படமாக இருக்கட்டும், சேதுவாக இருக்கட்டும், அழகியாக இருக்கட்டும், காதல் கோட்டையாக இருக்கட்டும், சமீபத்தில் வந்த பார்க்கிங் படமாக இருக்கட்டும், லப்பர் பந்து படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல படங்களை மக்களிடம் அடையாளம் காட்டியதில் முக்கிய பங்கு யாருக்கு அப்படின்னா ஊடகங்கள் தான். ஊடகங்கள் ஒரு படத்தை உச்சி முகரும் போது மக்கள் பார்த்தீங்கன்னா எந்த கேள்வியும் கேட்காமல் அந்த படத்துக்கு வந்துடுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரம் அது எவ்வளவு பெரிய படமாக இருந்தாலும், அதாவது எவ்வளவு பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும், அந்த படம் ஒரு மொக்க படமாக இருக்கும் பட்சம் அதே ஊடக விமர்சனம் நெகட்டிவாக இருந்தால் அந்த படத்தை மக்கள் தயவுதாட்சண்யம் இல்லாமல் நிராகரித்து விடுவார்கள். இதுவும் பல்வேறு சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு. சமீபத்திய உதாரணம் கங்குவா. அந்த படம் ரிலீஸுக்கு முன்பு கங்குவா படத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உலகத்தரமான படம் போல் இவங்க பில்டப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, 2000 கோடி வசூல் பண்ணோம், 10,000 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம், 50 மொழிகளில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா வரிசையாக பில்டப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அத்தனையையும் தவிடு பொடியாக்கி கங்குவா படம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. என்ன காரணம், அந்த படத்தில் மக்களை ஈர்க்கிற எந்த அம்சமும் இல்லை அப்படிங்கிறது தான். இந்த உண்மையை மக்களிடம் கொண்டு சென்றது ஊடகங்கள் தான். ஸோ இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஒரு நல்ல படத்தை ஊடகங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்கும், ஒரு மோசமான படத்தையும் மக்களுக்கு அடையாளம் காட்டும். இவ்வளவு தான் ஊடகங்களுடைய வேலை. அதே நேரம் ஒரு மோசமான படத்தை 1000 ஊடகங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சூப்பர் படம் என்று சொன்னாலும் அந்த படத்தை மக்கள் வரவேற்க மாட்டார்கள். அதே மாதிரி ஒரு நல்ல படத்தை 1000 ஊடகங்கள் சேர்ந்து மோசமான படம் என்று விமர்சனம் செய்தாலும் அதையும் மக்கள் ஏற்க மாட்டார்கள். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். ஸோ இதன் மூலமே புரிஞ்சுக்கலாம், ஒரு படத்தினுடைய கண்டென்ட் தான் வெற்றி தோல்விக்கு அடிப்படையான காரணம். இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஒரு படத்தை ஓட வைப்பதும் ஊடகங்கள் தான், ஒரு படத்தை தோல்வியடைய வைப்பதும் ஊடகங்கள் தான் என்று முட்டாள்தனமாக நம்பி இன்றைக்கு நீதிமன்றத்தின் கதவை தட்டியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கங்குவா படத்துக்கு கிடைத்த அந்த படு தோல்வி தான். முக்கியமாக இந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் நிர்வாக குழுவில் இருக்கிற தனஞ்சயன் என்ற தயாரிப்பாளர், பெயருக்கு தயாரிப்பாளராக இருந்தாலும் அவர் ஸ்டுடியோகிரி நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. அங்கு வேலை பார்த்த விசுவாசம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எப்படியாவது சூர்யாவுடைய குட் புக்கில் இடம் பிடித்து அவருடைய கால் ஷீட்டை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இன்னொரு பக்கம். அதன் காரணமாகவே கங்குவா படத்தினுடைய தோல்விக்கு காரணமான இந்த யூடியூப்களுக்கு எதிராக அந்த சங்கத்தை பயன்படுத்தி இப்படி ஒரு நடவடிக்கைக்கு இவர் பின்னணியில் இருக்கார் அப்படிங்கிறது தான்
நமக்கு கிடைத்த தகவல். அது மட்டும் இல்ல, தனஞ்சயன் தவிர இன்னொரு தயாரிப்பாளர், அவர் யாருன்னா அம்மா கிரியேஷன் சிவா என்று அறியப்படுகிற அவர் பார்த்தீங்கன்னா நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக இருக்காரு. இவர்கள் இருவரும் இணைந்து தான் இந்த வழக்கையை முன்னெடுத்திருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சங்கத்தின் தலைவர் பாரதி ராஜா, அவர் இப்போது மலேசியாவில் இருக்கார். அது மட்டும் இல்லை, வயோதிகம் காரணமாக பாரதி ராஜாவுக்கு அடிக்கடி நினைவு தப்புவதாகலாம் ஒரு தகவல் இருக்கு. அப்படி இருக்கும்போது பாரதி ராஜாவுக்கு தெரியாமலே அவருடைய டிஜிட்டல் கையெழுத்தை பயன்படுத்தி இவர்கள் இந்த சங்கத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படித்தான் சில வாரங்களுக்கு முன்பு பாரதி ராஜா பெயரில் ஒரு அறிக்கையை கூட இவர்களே தயாரித்து வெளியிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இதில் கங்குவா படத்துக்கு ஆதரவான நடவடிக்கையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு அரசியலும் இருக்கு. பொதுவாக சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா, படம் எடுத்து சம்பாதிக்கிற தயாரிப்பாளர்களை பார்க்கும்போது படம் எடுக்காத தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வைத்தெரிச்சல் ஏற்படுதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பானது. கிட்டத்தட்ட தனஞ்சயன் போன்றவர்கள்லாம் அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் தான். என்னன்னா, இவர் ஒரு காலத்தில் தயாரிப்பாளராக இருந்து பல தோல்வி படங்களை கொடுத்தவர். அது மட்டும் இல்லை, இவர் பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்த போதும் கூட எந்த வெற்றி படத்துக்கும் இவர் காரணமாக இருந்ததில்லை. சொல்லப்போனால் இவர் பணியாற்றிய பல நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டதற்கு இவருடைய நிர்வாக திறமையின்மைதான் காரணம். ஸோ அப்படிப்பட்ட தனஞ்சயனுக்கு ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் எடுத்து வெற்றி அடையும் போது அதை ஜீரணித்து கொள்ள முடியவில்லையோ அப்படின்னு தோணுது. அதன் காரணமாக கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நடவடிக்கையை இவர்கள் கையில் எடுத்துப்பார்கள் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி தான் அம்மா கிரியேஷன் சிவா, இவர் ஒரு காலத்தில் வெற்றி படங்களை எல்லாம் தயாரித்த தயாரிப்பாளராக இருந்தாலும் கடந்த சில வருடங்களாக ஒரு தோல்வி பட தயாரிப்பாளராக தான் இவரும் இருக்காரு. அது மட்டும் இல்லை, அக்னி சிறைகள், பார்ட்டி அப்படின்னு 2 படங்கள் தயாரித்த சிவா கடந்த 4-5 வருடங்களாக அந்த படத்தை வெளியிட முடியாமல் திணறி கொண்டிருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட இருவரும் சேர்ந்து இன்றைக்கு ஊடகங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எடுத்திருக்கும் இந்த நடவடிக்கை இன்றைக்கு தயாரிப்பாளர்களுக்கு எதிராக மாறுகிற ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, ஊடகங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது என்று இவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றது பல்வேறு ஊடகங்களுக்கும் திரைத்துறையினர் மீது பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்தையும் ஒரு ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக மறுக்க முடியாது. இந்த அசாதாரண சூழ்நிலை இன்றைக்கு படம் எடுத்து கொண்டிருக்கிற பல தயாரிப்பாளர்களையும் கவலைக்குள்ளாக்கி இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா, படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் ஊடக ஆதரவை பெரிதும் நம்பி இருக்கும் இந்த சூழ்நிலையில் இவர்கள் ஊடக விமர்சனங்களுக்கே தடை கேட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நிச்சயமாக நீதிமன்றம் கருத்து சுதந்திரத்திற்கு மதிப்பளித்து இவர்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்தது பல ஊடகங்களுக்கு திரைத்துறையினர் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அது தங்கள் படங்கள் வெளியிடும் போது எதிர்வினையாற்றுமோ என்ற அச்சத்தில் பல தயாரிப்பாளர்கள் இருப்பதை பார்க்க முடியுது. அதே நேரம் நாம் இவர்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அம்மா கிரியேஷன் சிவா எடுத்துக்கிட்டா அவர் பார்ட்டி, அக்னி சிறைகள் அப்படின்னு 2 படங்களை எடுத்து வச்சிருக்காரு. உங்கள் படம் என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக அந்த படத்தை வெளியிடுவீர்கள் அப்படின்னு நம்புகிறோம். அப்படி வெளியிடும் போது என்னுடைய படங்களுக்கு ஊடக விமர்சனம் தேவையில்லை, எந்த ஊடகமும் விமர்சனம் பண்ண வேணாம், நான் நேரடியாக என் படத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது இப்படி ஒரு முடிவை எடுத்து உங்களுடைய படத்தை உங்களால் வெளியிட முடியுமா அப்படிங்கிறது தான் நாம் அவரிடம் முன்வைக்கிற கேள்வி. அதே மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட தனஞ்சயன் இன்றைக்கு ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் நமக்கு கிடைத்த தகவல் விரைவில் அந்த நிறுவனத்தில் இருந்து வெளியேறுகிறார் அல்லது வெளியேற்றப்படுகிறார் தனஞ்சயன். அப்படி இருக்கும்போது இவர் ஏதேனும் ஒரு நிறுவனத்தில் சேர்ந்தோ அல்லது தன்னுடைய நிறுவனத்தின் மூலமாகவோ நிச்சயமாக படம் எடுப்பார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அப்படி படம் எடுக்கும் போது ஊடக விமர்சனம் தேவையில்லை, என்னுடைய படத்துக்கு எந்த ஊடகமும் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று பகிரங்கமாக அறிவித்துவிட்டு அவருடைய படத்தை வெளியிடும் தைரியமும் திராணியும் தனஞ்சயனுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அது மட்டும் இல்லை, இவர்கள் இருவருடைய கூட்டு சதிக்கு பல தயாரிப்பாளர்களும் பலியாகி இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதில் குறிப்பிடத்தக்க தயாரிப்பாளர் யார் அப்படின்னா, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாக குழுவில் இருக்கிற சத்யஜோதி தியாகராஜன், லலித்குமார், SR பிரபு போன்ற தயாரிப்பாளர்கள். இவர்களிடம் கேட்பதற்கும் நம்மிடம் கேள்விகள் இருக்கு. உதாரணத்துக்கு சத்யஜோதி தியாகராஜன் நிறைய படங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு, முன்னணி நடிகர்களை வைத்தும் படங்களை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே சத்யஜோதி தியாகராஜன் தன்னுடைய படங்கள் வெளியாகும் போது ஊடக விமர்சனம் என்னுடைய படங்களுக்கு தேவையில்லை என்று அறிவித்துவிட்டு தன்னுடைய படத்தை
வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறாரா? அது மட்டும் இல்லை, லலித்குமார் இவர் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய மாஸ்டர் லியோ படங்களை எடுத்ததின் மூலமாக பிரபல தயாரிப்பாளராக மாறியவர். அது மட்டும் இல்லை, இந்த 2 படங்களின் மூலம் பெரிய அளவில் சம்பாதித்து இன்றைக்கு ஒரு முன்னணி தயாரிப்பாளராக இருக்காரு. 100 கோடி செலவில் ஒரு மல்டிப்ளெக்ஸ் கட்டுகிற அளவுக்கு சினிமாவில் சம்பாதித்த லலித்குமார் இன்றைக்கு விஜய் சினிமாவை விட்டு அரசியலுக்கு சென்ற பிறகு தன்னுடைய மகனை ஹீரோவாக்குற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கார். அந்த லலித்குமாரிடம் நாம் வைக்கிற கேள்வி, உங்கள் மகன் ஹீரோவாக நடிக்கும் படம் வெளியாகும் போது ஊடக விமர்சனம் தேவையில்லை, என் படத்தை என் மகனை நானே நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பேன் என்று அறிவிக்கும் தைரியம் உங்களிடம் இருக்கிறதா? இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தங்களுடைய படங்கள் வெளியாகும் போது எப்படியாவது ஊடகங்கள் இந்த படங்களுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்து மக்களிடம் கொண்டு சேர்க்கணும் என்று விரும்புகிற என்று துடிக்கிற இவர்கள் மற்ற தயாரிப்பாளர்களுடைய படங்கள் வெளியாகும் போது இப்படி ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அந்த படங்களுடைய வெற்றிக்கே ஒரு மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்துகிறவர்களாக இவங்க இருக்காங்க அப்படிங்கிறதை சுட்டி காட்டுவதற்காக தான் இந்த பதிவு. படம் ரிலீஸ் ஆகி 3 நாட்களுக்கு இந்த ஊடகங்களில் விமர்சனம் செய்யக்கூடாது என்று இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இதற்கு முன் இவர்கள் செய்த விஷயம் என்ன அப்படின்னா, தியேட்டர் வளாகத்துக்குள்ள யாரும் மக்களுடைய கருத்தை கேட்டு அதை யூடியூப்ல போடக்கூடாது அப்படின்னு ஒரு இஷ்யூவை எடுத்துட்டு வந்தாங்க. அதனால கடந்த வாரம் பல படங்கள் ரிலீஸ் ஆனது, அதில் சொர்க்கவாசல் போன்ற பல நல்ல படங்களும் அடக்கம். ஆனால் இவர்கள் கொண்டு வந்த இந்த கட்டுப்பாடுகளால் எந்த யூடியூப் சேனலும் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்கிற அந்த ரிவ்யூ போடவே இல்லை. அதனால இந்த படங்கள் ரிலீஸ் ஆனதே மக்களுக்கு தெரியாமல் இந்த படங்களுடைய வசூல் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு தோல்வி பட பட்டியலில் இந்த படங்கள்லாம் சேர்ந்திருக்கு. ஒருவேளை அந்த ஊடகங்களில் இந்த படங்கள் குறித்த FDFS ரிவ்யூ வந்திருந்தால் நிச்சயமாக சொர்க்கவாசல் போன்ற படங்கள் வணிக ரீதியில் வெற்றி படமாகவும் ஆகியிருக்கும். ஆக இந்த படங்களின் தோல்விக்கே இவர்கள் கொண்டு வந்த கட்டுப்பாடுகள் தான் காரணம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். சொல்ல போனால் திரையுலகின் தீய சக்திகள் இவர்கள். இந்த தீய சக்திகளை திரையுலகில் இருக்கிற மற்ற தயாரிப்பாளர்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ.